முடிஞ்சா 5000 ரூபா பெட்டு, அப்படின்னா நீங்க எனக்கு 3000 ரூபா தரணும். பெட்டு ரொம்ப அதிகமா தான் இருக்குது. சரி, அப்ப அதுல ஆபத்தும் நிறைய தான் இருக்கும். சும்மாவை தருவாங்க 5000 ரூபா. சரி மச்சான், இப்போ என்னதான் செய்யறது? நம்ம ஊருக்கு பின்னாடி காடு இருக்கு, அந்த காட்டை பத்தி கதை தெரியுமா? ஆணிக்கும் சுத்தியலுக்கும் காட்டுக்கு என்ன சம்பந்தம்? அந்த காட்டோட கதை சொல்றான்னு கேளு. முன்னொரு காலத்தில் நம்ம ஊரில் யாருக்காச்சும் பேய் பிடிச்சு அவங்க முடியை அறுத்து மரத்தில் ஆணி வச்சு அடிக்கிறதா இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற காட்டில் அப்படி நம்ம ஊரில் இருந்தவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆணி அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் போக அந்த காட்டுக்குள்ளே அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே ஏதோ பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லி அந்த காட்டு பக்கம் போகிறத நிறுத்திட்டாங்க. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்ததுனால ஒரு நாள் நம்ம ஊரில் இருந்த 3 இளைஞர்கள் அப்படி அந்த காட்டுக்குள்ளே என்னத்தான் இருக்குதுன்னு பார்க்க அவங்களும் கையில் சுற்றியும் ஆணியும் தூக்கிட்டு போனாங்க. அப்படி போனவங்க சும்மா போய் ஏதோ ஒரு மரத்தில் ஆணி அடித்தாங்க. ஆணி அடித்து அந்த சமயம் ஏதோ நாய் கத்துற மாதிரியும் மரங்களுக்கு இடையே சத்தமாகவும் இருந்தது. அப்போ எங்கள் தாத்தா கூட இருந்த ஒருத்தருக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருந்ததை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க பயந்து ஓடி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா இறந்த நிலையில் இருந்தாராம். இந்த கட்டுக்கதையை வேற யாருன்னா சொல்லு. சுற்றி ஆணி டாச்சு 3 தருவேன். 3 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த காட்டில் போய் ஆணி அடிச்சுட்டு வரணும். யாராவது பெட்டுக்கு வரீங்களா? என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த விவரமான விளையாட்டுக்கு நான் வரல. இந்த ஆட்டத்துக்கு நான் வரலடா சாமி. நான் ரெடி. ஏய் முந்திரி கொட்டா, அமைதியாரு. நீ போய் இருக்கிற அவன் என்ன சொன்னான்னு புரியுதா? பின்னாடி இருக்கிற காட்டில் இல்லை மரத்தில் போய் ஆணி அடிச்சிருமா, நீ அடிச்சுட்டு வருவியா? கவி, நான் அடிக்கிறேன். ஆணி சுத்தியெல்லாம் கூட. அது மாறி போயிடுது.
10 நிமிஷத்தில் வந்துடுறோம். மேஞ்சர் வந்தால் கல் அடிங்க, மறைவிருந்து அடிங்க. இதுதான் நான் அப்போவே சொன்னேன், உள்ளே போனவன் என்ன தெரியல. ஒருவேளை உள்ளேயே மயங்கி விழுந்துட்டானோ? எல்லாம் உன்னால தானே கவி, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரில. பேசாமல் இப்போயே போய் உள்ளே பார்த்துடலாமா? எனக்கு உள்ளே வர தைரியம் இல்லைடா மாப்பிள்ள. எனக்கு கூட ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பயமாகுது. டேய், நீ தானே பெட்டு வச்சா உள்ளே போகிறது, ஏன்டா பயப்படுறா? போக வேண்டியது தானே. என்னால் முடிஞ்சால் நான் ஏன்டா பெட்டு கட்ட போகிறேன்? என்ன தான் பண்ணுறது? டேய், நான் உள்ளார போய் பார்த்துட்டு வந்தேன். ஏற்கனவே உள்ளே போனோம், என்னதான் தெரில. இதில் நீ போகிறேன்னு சொல்கிறேன். உள்ளே போகணுன்னு என்ன தெரியல, நான் கண்டிப்பாக பார்த்துட்டா ஆகும். ஏய் இரு. எங்கடா போயிட்ட? வாடா, இந்த விளையாட்டு நம்மளுக்கு வேணாம், வீட்டுக்கு போவோம். ரிஷி, நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து விட்டோம். எங்கள் 3 பேர் மனதும் கடிகாரத்தை கெஞ்சியது. வேகமாக போ, ஆனால் நான் செல்வேன் என்று போனது. நான் செய்த இந்த காரியம் வெட்கத்தில் என் மனம் கலங்கியது.